அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தலைக்கறி தான் பார்க்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னுட்டு செய்முறையே பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நான் அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வைக்கிறேன். கொஞ்சம் ஜாமான்லாம் வறுத்து அரைக்கணும். அதனால் இப்போது ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். மல்லி ஒரு ஸ்பூன் அதையும் போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா அதை செவர வரைக்கும் வறுத்து விடுவோம். இப்போ ரெண்டு கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை பவுடரை நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா அதை வறுத்து விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு வறுந்துடுச்சு, மணம் வருது. அது வறுத்து எடுத்தாச்சுன்னா நம்ம கொஞ்சம் இப்போது அது நல்லா வறுந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன், பிரிச்சுது இது. அதை நல்லா அதை துருவி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் நம்ம அதை வறுத்து விட்டுக்கலாம். அதில் போட்டு அதோடு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அது நல்லா வறுந்து வரட்டும். நல்லா வறுத்து வந்த உடனே தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். சூடு ஆறி வரட்டும். திரும்ப இப்போ நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம மசாலா வறுத்த சட்டியிலேயே இப்போது அடுப்பத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வெங்காயத்தெல்லாம் நான் வதக்கலை. அதெல்லாம் வதங்கணும்ல. கொஞ்சம் காண எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு எள்ளுக்கான எண்ணெய். சட்டி சூடாகட்டும். தக்காளி எப்பவும் பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி எடுங்க, சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்தால் தான் உள்ளக்க இருக்கிறது சாப்பிட்டோம்னாக்க வெட்டி போட்டால் அதோடு கல் உருவாயிரும், பார்த்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1 வெட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே இப்போது ஒரு பல்லாரி, சின்ன பல்லாரி 2 வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும். நம்ம ஆல்ரெடி வறுத்ததெல்லாம் இந்த வச்சுருக்கோம் பாருங்கள், இன்னும் அரைக்கலை. இது வதங்கி வரட்டும். லைட்டாக கொஞ்சம் வதங்கி வந்துச்சுன்னா இதை பாருங்கள். தக்காளி நான் அதில் உள்ளதெல்லாம் வெட்டி இப்படி தான் எடுத்துருவேன். இப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு கல் வராதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை வெட்டி எடுத்துருவேன். வெட்டி எடுத்தால் வெறும் சதை தான் வரும் பாருங்கள். இப்படி இந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு எங்கள் அம்மா எங்கள் ஆத்தா அப்படி சொல்லி கொடுத்தது தான். இது மாதிரி அந்த நடுமச்சில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை கறியை எல்லா ஆணத்துக்கும் நம்ம போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கல்லுன்றது ஒன்று உருவாகாமல் தடுக்கலாம், பார்த்துக்கோங்க. ஆஸ்பத்திரிக்கு தான் நம்ம செலவழிக்கிறோம், என்ன நோய் வந்தாலுமா. இப்போது தக்காளியை போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வதங்கி வரட்டும். கொத்தமல்லி காம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்படி நீங்களும் செஞ்சு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? கருவேப்பிலை கொஞ்சம். இப்படி இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக எதுவும் செய்யணும். அப்படி செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறி அதை அரைச்ச பிறகு செய்முறையை பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டு பிரிஞ்சி இலை போடுறேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை.
சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியாக அரைச்சி வெட்டி வச்சுட்டு அதையும் போட்டுக்கிறேன். பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன கைப்பிடி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு போட்டது சின்ன வெங்காயம், ரெண்டாவது போட்டது பல்லாரி, குட்டிக்கோண்டு பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் தயிர், 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் திரண்டு வருது. ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், அது கலருக்காண்டி போடுறது. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி எண்ணெய் திரண்டு வந்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் திரண்டு வரட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னும் ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஆட்டு தலையை க்ளீன் பண்ணி அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முள் எடுத்துட்டேன், ஒரு சில முள்ளுக எடுக்க முடியல, அதையும் இப்போ அதில் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நல்லா அது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே நல்லா வெந்நீரில் போட்டு ஒரு சூடு நல்லா கொதி வர ஸ்டேஜில் நல்லா அலசி எடுத்துட்டு 2-3 தண்ணி அலசிட்டு ரெண்டாவது நல்லா ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது தாளித்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு மூடியை போட்டுக்கலாம். உப்பு போடலை, இதை பாருங்கள். ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு உப்பு போட்டு நானே வேக வச்சுருக்கேன், அதனால் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோந்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுருவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம மூடியை திறந்துட்டேன். மூடியை திறந்து கிண்டி பார்ப்போம். பாருங்கள், அடிக்கடி எதுவும் பிடிக்கல, நல்லா நல்லா திரண்டு வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு அது தெரியும், எண்ணெய் அதுக்கு மேலே அப்படியே திரண்டு மிதங்கிறது. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதை அப்படியே அதை நுணுக்கிட்டு போட்டுக்கலாம். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் அதுக்கு மேலே. அவ்வளோதாங்க, ஆனம் ரெடியாகி விட்டது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மாஷா அல்லாஹ், நல்லா மனம் நல்லா வருது ஆனத்தில். இதுக்கு மசாலா தூள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மிளகு, சீரகம், தேங்காய், பட்டை, கிராம்பு அரைச்சி விட்டேன் பார்த்தீங்களா, இவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.